நான் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, என் பையன் பிங்கோ சிப்ஸ் சாப்பிடுவோம். அதுதான் அவங்களோட ரியாலிட்டி. கொஞ்ச நாள்ல இது ஜென்சி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் ஏஐ தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது. அது கம்பெனிக்கு நல்லது, ஜென்ரேஷன் ஜி கெட்டது. உலகத்தோட பாப்புலேஷன் 6.5 பில்லியன் கிட்டது. அதுல 2.6 பில்லியன் பீப்புள் வெறும் ஜென்ரேஷன் ஜி. இவங்க தான் the most popular generation அங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா என்னன்னா, more than 32% of the workforce, இன்னைக்கு இருக்க workforceல more than 32% Gen Z தான். will become the most prominent generation next year. அடுத்த வருஷத்துல இருந்து எந்த கம்பெனிலயுமே அதிகபட்சமா ஓரளவு மிட் சைஸ் கம்பெனில அதிகபட்சமா இருக்க எம்ப்ளாயிஸ் எந்த ஜெனரேஷன்ல இருப்பாங்கன்னா Gen Z தான் இருப்பாங்க. பஸ் இந்த டர்ன் ஓவர் இருந்ததுன்னா சார், ட்ரைனிங் காஸ்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, ரெக்ரூட்மெண்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, ப்ராடக்டோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும், அந்த பிராண்டோடைய இமேஜ் அஃபெக்ட் ஆகும், கம்பெனியோட சஸ்டைனபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ இது இவங்களோட பிரச்சனையா இருந்தாலுமே இது நம்மளோட பிரச்சனை தான்.